அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதே 18:8. அவன் தன் கால்களினால வலையில் அகப்பட்டுருவான். வேற யாரும் போயிட்டு அவனுக்கு வலையை விரிக்கணும்னு அவசியமே இல்லை. அவனுக்கு யாரும் என்ன பண்ணது இல்லை, வலையை விரிக்கணும்னு அவசியமே இல்லை. அவனே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவான், வலையில சிக்கிடுவான். சில சம்பவங்கள் சில நேரங்களில் இப்படிலாம் நடக்கும். அல்லேலூயா. நாமளா எதையும் நீ கர்த்தரோட ஆலோசனையில் இருந்து தேவ சமூகத்தில் பயபக்தியா தேவன் பார்க்கிறார் என்றுதான கரிசனையோடு பயத்தோடு கர்த்தருக்கு பயந்து நீ நடக்கும்போது உன்னோட கால்கள் எதுலையும் சிக்காது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்துலேருந்து உன்னை பாதுகாப்பாரு. அதே நீ தேவ பயம் இல்லாம தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவன் பார்க்கிறார் என்றுதான உணர்வு இல்லாம நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்த என்று சொன்னால், உன்னோட ஜீவியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால் உன்னோட கால்கள் வலையில சிக்கப்படும். அல்லேலூயா. நீயே சிக்கிக்குவ. பெரிய வலையா இருக்கும், உன் பிரச்சனையா இருக்கும். அதுல இருந்து நீ வெளியே வரவே முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளா வேதத்துல 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். நீங்க வீட்டில் போய் வாசிங்க. உன்னோட பிரச்சனையில எடுத்தீங்கன்னா வாசிச்சிடுங்க. 3:3 யெரொபெயாமை குறித்து ஒரு சம்பவம் நடந்தது. 2 ராஜாக்கள் 3:3. இஸ்ரவேலை பாவம் செய்யப்பட்டின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவர்களையே சிக்கிக் கொண்டிருந்தான். அவன் செஞ்ச பாவத்தினால அந்த பாவத்திலிருந்து அவனால வெளியே வர முடியல. அதனால அவன் செஞ்ச பாவத்தில் அவனை அப்படியே இருந்தான். அவன் வாழ்க்கை பாவத்திலேயே முடிஞ்சு போச்சு. அந்த வலையிலிருந்து அவன் பாவமான வாழ்க்கை, அந்த பாவங்கிற அந்த வலையிலிருந்து அவனால வெளியே வரவே முடியல, சிக்கி கொண்டிருக்கான். அல்லேலூயா. துன்மார்க்கமான ஜீவியம் நம்ம ஜீவிப்போம் என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில பெரிய வலையில நம்ம இருப்போம். ஒரு நிமிஷம் கர்த்தரோட பிள்ளைங்க இந்த வசனத்தை கேட்கறதான நீங்க கொஞ்சம் தியானிச்சு பார்க்கணும், கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது வலை இருக்கா, நம்ம ஏதாவது பிரச்சனைலேருந்து வழியே வர முடியாமல் இருக்கிறோமா, ஏதாவது காரியத்தை நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், நிதானிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு வலைன்னு சொன்னால் மீன் பிடிக்க போடுற வலையோ இல்லை மிருகங்களை பிடிக்க போடுற வலையோ இல்லை. இன்னைக்கு ஈஸியான வலை ஒன்று வந்திருக்கு. என்ன வலை? வலைத்தளம், இன்டர்நெட். சில நேரத்தில் இன்டர்நெட்டில் கூட நீ சிக்கின்னு இருப்ப இல்லையா? இன்டர்நெட்டை விட்டுனால வெளியே வர முடியாது. எதையோ பார்ப்ப, எதையோ காரியங்களை யோசிப்ப, எதையோ செய்வ. இது போல இன்டர்நெட் போன்ற வலைத்தளத்தில் கூட நீ சிக்கி கொண்டு இருக்கலாம். துன்மார்க்க இது போல காரியத்தை நீ சிக்கின்னு இருப்பான். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தரோட பிள்ளைங்க என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போல் வலைத்தளங்களில் கூட சிக்கிக்கொள்ளக்கூடாது. நல்லது. இன்னைக்கு எனக்கெல்லாம் அந்த ஃபோனில் இன்டர்நெட்டு கிடச்சி இன்டர்நெட்டில் அந்த சில காரியங்களை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ சில வசனங்கள்லாம் பெரிய டிக்ஷனரியோ ஒத்த வாக்கியங்களோ எடுத்து எல்லாத்தையும் வச்சு பார்க்குறதுக்கு ஃபோன் எடுத்து ஃபோனில் பைபிள் ஆப் எடுத்து பைபிள் ஆப்பில் இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை இது பண்ணால் போதும். பைபிளில் இருக்க மொத்த வார்த்தையும் அங்கே வந்துடும். ரொம்ப பிரயோஜனமாக தான் இருக்குது. ஆனால் எதுக்கு நம்ம பிரயோஜனப்படணுமோ அதுக்கு நம்ம பிரயோஜனப்பட்டணும்.